வாத்தியாரையா வரவேற்பு தந்தோமையா, ஏழைகள் உங்களை நம்பி மீடியால வந்தோமையா. பீனிக்ஸ்ன்ற ஒரு படம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணே. நான் தரமாக இருக்குண்ணா படம். ஃபஸ்ட் ஹாஃப்ஸ் வந்து ஒரு மாதிரியாக போகுது படம். ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எதிர்பார்த்த விட வேறு லெவலில் தரமாக இருக்கு ப்ரோ படம். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்லுவேன்னா, பெரிய ஆள் பசங்க இப்போ எம்எல்ஏ பசங்க பெரிய ஆள் பசங்கங்கள அவங்க பசங்க மட்டும் தான் வரணும், கீழே இருந்து யாரும் மேலே வரக்கூடாது அப்படின்னு காட்டிக்கிறாங்க ப்ரோ. ஆனால் கீழே இருந்து மேலே வரணுங்க தான் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிக்கிறாங்க ப்ரோ. ஃபைட்டு தான் மாஸ்டர். இந்த தரமாக வச்சுக்கிறாரு ப்ரோ. இந்த ஸ்க்ரீன் ஒரு பிஜிஎம் ஒரு சீனு வேறு லெவலு ப்ரோ. படமே தரமாக எடுத்துக்கிறாரு ப்ரோ. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போகிறது தவிர செகண்ட் ஹாஃபில் முழு படமே அதில் தான் ப்ரோ இருக்குது. சூர்யா சேதுபதி எப்படி ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு? ஆக்டிங் வந்து வேறு லெவல் ப்ரோ. அவங்க அப்பாவோட ஒரு மடங்கு ஆக்டிங் சூப்பராக பண்ணார் ப்ரோ. சூர்யா சேதுபதி ரொம்ப ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. படத்தில் பார்க்கும்போது படத்து படம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. என்ன பையன் படம் வந்து நிறைய பேர் வந்து அப்பனால் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ப்ரோ. அப்பெல்லாம் ஃபுல்லாக வந்து வரான்னு அவங்க திறமை தான் ப்ரோ மேலே கொண்டு போவோம். அவங்க திறமை தான். அப்பெல்லாம் வந்து பேர் தான் அப்பன் பேருங்க தவிர அவங்க திறமை தான் ப்ரோ வந்து. அது நிறைய பேர் யாருன்னு தெரியல. ட்ரோல் பண்ண தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணுவங்களாம் கொஞ்சம் பார்த்து இந்த படம் பார்த்து அப்புறம் பேசுங்க. அவங்க வந்து நல்லா நடிச்சுக்கிறாங்க ப்ரோ. என்ன ஒன்று சண்டைகள் டூ மாரி தான் நடிச்சுக்கிறாங்க. ஒரு சீன் ஆனால் ஒரு சிம்பிளான சீன் தான் வராங்க. ஒரு சீனுக்கும் நல்லா தான் கொடுத்து போகிறாங்க. வேறு லெவல் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ் அந்த பிஜிஎம்மு எல்லாமே வேறு லெவல் ப்ரோ. அவங்க வந்து அந்த க்ரையிங்கு அந்த அழுகுற சீன்லாம் தரமாக வாழ்ந்துக்கிறாங்க ப்ரோ. தரமாக படத்தில் உண்மையாலுமே இப்போ ஒருத்தவங்க ஏன் வந்தால் எப்படி அழுவாங்கோ அந்தமாரி படத்தில் நடிப்பு இல்லை, வாழ்ந்து காத்துக்கிறாங்க. அவர் தாம்மா இப்போ படமே. அவர் வந்து அவர் தம்பியாக தான் இவர் நடிச்சிருப்பார் சூர்யா விஜய் சேவை. அண்ணனுக்காக லைஃப் நல்லா இருக்கணும், அண்ணனுக்காக விட்டு கொடுத்து தான் போனதுக்கு அப்போ தான் எம்எல்ஏ பசங்க ஜெயிச்சுக்கு அப்போ தான் அடிச்சு நோத்திடுவாங்க. அப்புறமா தான் இவர் வந்து ஃபைட் பண்ணி அண்ணன் போட்டு தருவார். அண்ணன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து ஃபீனிக்ஸ் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. புதுசாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியெல்லாம் இல்லை. அவர் வந்து ஏதோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அனலரசு மாஸ்டரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவி. அவர் வந்து ஃபைட்டில் அனல் மாதிரி தெரிக்க விட்டுருக்காரு. சூர்யா அதுக்கு மேலே பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யாவோட 2-3 ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமானியமாக இருக்கிற மக்களும் வந்து நேர்மையாக வந்தானா அவங்கள எவ்வளோதான் அநியாயமாக தோற்கடிச்சாலும் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நேர்மையாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே புதுமுகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா சின்ன பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. அனலரசு மாஸ்டர் இதில் ஒவ்வொருத்தரையுமே காமிச்சிருக்காரு. அது வந்து ஒரு டீம் வந்து ஒரு எந்த வல்காரிட்டி இல்லாமல் எல்லா முகமும் இதில் தெரியுது. என்னோட பையன் வில்லனாக பண்ணியிருக்கான் இதில். ஸோ ரொம்ப அனலரசு மாஸ்டருக்கு ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸு. பையன் நல்லா பண்ணியிருக்கேன், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஆனால் ஃபீனிக்ஸ்ண்ணா படம் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இவருடைய முதல் படம் மாரி தெரியல. அது ஏதோ ஒரு 10 படம் பண்ணிட்டு வந்து பண்ண மாதிரி இருக்குது. ஃபைட்டு 2-3 ஃபைட்டு தரமாக கொடுத்துருவாங்க. படம் வந்து குடும்பத்தில் பார்க்கலாம். அது வந்து அப்படியே வரைக்கும் பேசவே மாட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் பேசுகிறாரு. ஆனால் ஒவ்வொரு சீனும் தரமாக செதுக்கிருக்காங்க. எங்கே போர் அடிக்கல, நல்லா இருக்குது படம். அவர் ஈக்குவலாக அடிச்சிருக்காருண்ணா. சேதுபதி ஈக்குவலாக அடிச்சிருக்காரு. அதாவது அவர் சேதுபதி வச்சு அவர் உள்ள வந்திருக்கலாம். இனிமேல் வந்து கண்டிப்பாக இது மூலிமா வந்து அவர் நிறைய படம் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு. என்னண்ணா? விஜய் சேதுபதியோட அப்பியரன்ஸ் இல்லைண்ணா. ரொம்ப செம்மையாக இருக்குது. ஃபைட்டும் தாறுமாறாக கொடுத்துருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஃபைட் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காரு. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய படம் வாய்ப்பு வரும். அவங்க அப்பா மூலிமா உள்ளே வந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ மக்கள் மனசு எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஆமாம் எல்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர் நல்லா நடிச்சிடலாம். புதுமை மாதிரி தெரியல எல்லாமே. அது ஒரு கைது எப்படி இருப்பாங்க அவங்க அது மாதிரி தேடி பிடிச்சி பொறிக்கிறது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க படம். ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குண்ணா படம். மெசேஜ் எதுவும் கிடையாது. என்டர்டைன் தானே படம். ஃபுல்லாகவே என்டர்டைன் தானே. ஃபுல்லாக ப்ளஸ் தானே. மைனஸ் எங்கேயும் எங்கேயும் லாக் ஆகல. படம் நல்லா இருக்குது, சூப்பர்.
நான் எல்லா சினிமாவும் பிடிச்சது எங்கேயும் ஆனால் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு படம். 2 மணி நேரம் தான், எங்கே முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை. படம் நல்லா இருக்குது. ஆனால் இன்ட்ரோல் வரைக்கும் பேச மாட்டாரு, இன்ட்ரோல் அப்படி தான் பேசுகிறாரு. ஒவ்வொரு சீனும் விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. வாத்தியாரையா வரவேற்பு தந்தோமையா, ஏழைகள் உங்களை நம்பி மீடியால வந்தோமையா. பீனிக்ஸ்ன்ற ஒரு படம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணே. சிறப்பான சம்பவம், கரெக்டான சைடில் விட்டுக்கிறாரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்பா சப்போர்ட் இல்லாமல் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. அவர் பண்ண ஆர்டர் இருக்குது தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் அப்பாவோட மிஞ்சிட்டாருண்ணே. அப்பாவோட மிஞ்சிட்டாரு. அப்பா வந்து வில்லனாகவும் பண்ணுவார், ஹீரோவும் பண்ணுவார். இப்போ ஹீரோவாக பண்ணியிருக்காரு இவர் சாரு, அவங்க பையன். ஃபஸ்ட்டு வில்லனாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கதாநாயகனாக இன்னும் கதாநாயகனாக மாறுவார்னு நான் நம்புறேண்ணே. படத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஃபேமிலி, ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவங்க திறமையால் ஒரு பையன் மேலே வரான்னு சொல்லிட்டு மேலே வரான். ஒரு அரசியல் அங்கே இது வந்து அந்த இது தடுக்கிறாங்களே, அந்தமாரி ஒரு கான்செப்டாக பண்ணிடுறாங்க. ஃபேமிலி பார்க்கலாம் மோஸ்ட்லி. அதுமாரி படம் வந்து வேறு மாரி இருக்குது. ஃபைட் சீன்லாம் வந்து தெரியுமா, அனல் மாஸ்டர் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் வேறு மாரி இருக்குது. நான் அந்த அதுதான் பயங்கரமாக இருக்குது. நான் தெரிக்க விட்டுருக்காங்கண்ணா. அந்த ஃபீனிக்ஸ்ன்னு வந்து ஒரு நெருப்பு பறவை. அந்த பறவை வந்து அந்த சூர்யாவை பார்க்குற மாரி இருக்குது. அந்தமாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறான் சூர்யா. ப்ரோ எப்படின்னு சொல்லுது, அனல் மாஸ்டர் வந்து அச்சு கொளுத்தி விட்டார் ப்ரோ. டைரக்ஷனை செம்ம. ஆமாம், ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண தெரியாது. படம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் வேறு லெவலில் தெரியும். ஏன்னா டைரெக்ஷனில் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிடுறா ப்ரோ. உண்மையிலே தரமாகுது. அவர் ஆக்டிங் வச்சு இந்த கேரக்டரை பொறுத்தவரையும் ஆக்ஷன் தான் மெயின். ஆக்டிங் வயசு வரையும் கொஞ்சம் நார்மல் தான். அந்த அதுக்கேற்ற கேரக்டர் தான் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று செதுக்கி சிலையாக்கிறார். கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலி, அவங்க அதாவது என்ன மெசேஜ்னா, வட சென்னையில் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனு வளர விடாத பண்ணுறாங்களே, அவங்க வளர்ந்து முன்னாடி போகிறாங்க பார்த்தியா, அதுதான் மேட்ரு. அதுதான் ஃபேமிலி. அதை வச்சு தான் அந்த சண்டை, ஜெயிலில் உள்ள விஷயம் நடக்கிறது எல்லாமே. அவ்வளோதான். கண்டிப்பாக கன்வே பண்ணிடுறா ப்ரோ. டெஃபினெட்லி உண்மையாக சொல்ல அனல் மாஸ்டர் கொளுத்திட்டார். எனக்கு பிடிச்சிருக்கும். தரமாக பண்ணிடுறாப்புல. எல்லாரோட ஆக்டிங், எல்லாரோட கேரக்டர் கொஞ்சம் சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் எல்லா கேரக்டரும் பக்காவாக கொடுத்துருக்காப்புல. எல்லா பக்கா தேவதர்ஷினி மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. தரமாக நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டருங்க நல்லா பண்ணிடுறாங்க, ஆக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே நல்லா ஆக்டிவ் ப்ரோ. தேவதர்ஷினி மேம் எனக்கு ரொம்ப ஆக்டிவ் நல்லா பண்ணிடுறாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓவரால் 100% ஓகே ப்ரோ. பக்கா நீங்கள் கொடுத்த காசுக்கு 100% நான் ஓகே சொல்லுவேன். படம் ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைண்ணா அவருக்கு. அவர் எல்லாம் சொல்லுவாங்க அப்பாவால் வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அவர் முழுக்க அவர் திறமையால தான் ப்ரோ இருக்கார். ஆக்டிங்லாம் ஃபஸ்ட்டு படமே சொல்ல முடியாது ப்ரோ. அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ ஆக்டிங்லாம். ஃபைட்டு அதுவும் அவரும் டைரக்ஷன்னால அப்படியே ஒரு சீனும் பக்காவாக வச்சுருந்தார் ப்ரோ. அந்த ஃபைட்டுக்கும் மியூசிக் சாம் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும். அவர் வட சென்னையில் தனுஷ் கேரமை விட்டு எதுக்காக கத்தி எடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸிங்கை விட்டு கத்தி எடுக்கிறாரு. அவங்க அண்ணனுக்காக பாக்ஸிங்கை விட்டு கொடுத்தாரு. அதான் ப்ரோ மூவி. படத்தில் இப்போ எப்படின்னா, மேலே உள்ளவங்க இப்போ கீழே உள்ளவங்களாம், இப்போ கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்கள எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி நின்றா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. எங்களாலையும் பண்ண முடியும், எங்களாலையும் ஜெயிக்க முடியும். அதான் மூவி ப்ரோ. லாஸ்ட்டில் அவர் சொல்லுவார், நாங்களே எதிர்த்து நிற்போம், எங்களாலையும் ஜெயிக்க முடியும். அதான் ப்ரோ கதை. அவங்க கேரக்டர் ஓகே தான் ப்ரோ. அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க எவ்வளோ படமும் நடிச்சிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. மொத்தம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை அப்படியே எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. பக்காவாக யூஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் நல்ல மூவி தான் ப்ரோ. படம் நல்ல படம் தான் ப்ரோ. ஹிட்டு தான் ப்ரோ. ஃப்ளாப்புலாம் சொல்ல முடியாது. சொல்கிறவங்கலாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. படம் போய் நேரில் பாருங்கள், நல்லா இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ அவர் கேரக்டர் வேறு மாதிரி இருந்தாலும் மூவியாக பார்க்கணும் ப்ரோ. கதை இருக்கா, அவரோட திறமையை தான் பார்க்கணும். அது வழி ஓகே தான் ப்ரோ மூவி. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் வைலன்ஸ் போல் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வைலன்ஸ் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. மூவி ஓவரால் ஓகே தான் ப்ரோ. நல்ல மூவி தான். ஃபீனிக்ஸ் படம்ண்ணே எல்லாரும் பார்க்குற படம் தான். ஆனால் படம் பையன் வந்து சம்பவம் பண்ணியிருக்கான்னு தான் சொன்னோம். இது விஜய் சேதுபதி அண்ணன் பையன் பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு பையன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானே, இவ்வளோ பெரிய கதையை தாங்கிக்கிட்டு போகிறான். 2.5 hour படத்தை அவ்வளோ தூரம் பண்ணுறான்னா பெரிய விஷயமாச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. படம் என்ன சொல்ல வந்திருக்காங்க? அனல் மாஸ்டர் டைரக்ஷனு, அவர் ஃபைட் மாஸ்டராக நமக்கு நல்லா தெரியும். படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க ஃபைட்டை தவிர?
அனல் அரசு மாஸ்டர் ஸ்டண்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு கொரியோகிராஃபர் அந்த பிரபுதேவா ஏகப்பட்ட மாஸ்டர் பாபா பாஸ்கர் எல்லாருமே படம் எடுத்தாங்க. சில படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருங்க அவங்களாம் வந்து நிறைய நடித்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் 24 யூனிட்டில் இந்த யூனிட்லேருந்து யாருமே பெருசாக, ஏன்னா அன்பறிவு பண்ணுவாங்க, பட் அது பெருசாக பேசலை. ஆனால் இவர் அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே அடுக்கி வச்சது ரொம்ப அழகாக இருந்தது படம். எல்லாம் கத்தி பார்க்குற, எக்ஸ்பெஷலி ஒரு சீன்லாம் டெத்து சீன்லலாம் அவர் இறங்கி சண்டை செய்கிறதுலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் கத்துறாங்க. மெட்ராஸ் படத்தில் அவனை பின்னாடி அடிக்கிறப்போ ஒரு எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அது இந்த பையன் ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிட்டான், அதனால் ட்ரோல் ஆச்சு. பட் இனிமேல் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு எம்எல்ஏவோட பையனோட ஸ்போர்ட்ஸும் ஒரு குப்பத்தில் இருக்க பையனோட ஸ்போர்ட்ஸும், அவங்க பணத்தை எந்த அளவுக்கு விளையாடுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஒரு சின்ன இடத்துலேருந்து வர பசங்க நினச்சா எந்த அளவுக்கு எப்படி ஒன்றா செய்வானுங்க அப்படின்றதையும் படம் நல்லா ரக்கடாகவே சொல்லியிருக்கு. அது வந்து என்னோட ஏரியா ரக்கடுன்ட்டு சாம்சியஸ் யாரும் உள்ளே வராதிங்கன்னு போட்ட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்தை இன்னும் பின்னி பெடல் எடுக்க வச்சிச்சு. தேவதர்ஷினி சாதாரணமாக நாடகத்தில் விட்டாலே அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க, படத்தில் விட்டால் பயங்கரமாக நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஸ்கோப் கிடையாது. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமாருக்கும் பெருசாக இல்லை, ஒரு 4 சீன் தான் சும்மா அவங்க. ஆனால் படம் ஃபுல்லாக தாங்கிறது இந்த பையன் தான், சூர்யா சேதுபதி. காக்கா முட்டை கொஞ்சம் பெருசாக டைனோசர் முட்டையாக இருக்குன்றது நினைக்கலாம். ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஓவராக போகாமல் எல்லா ஆளும் வந்து பார்க்குற மாதிரி. ஃபீனிக்ஸ்ண்ணே படம் பார்த்தீங்கன்னா வேறு மாரிண்ணே படம். சும்மா 3 கிலோ சாமானை போட்டு உருவி போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெட்டுனே, பெஜாரான வெட்டு. படத்தில் அதுதானே என்னென்னா, எங்களை போல் விளையாட்டு வீரர்கள் படிப்பு இல்லைனாலும் விளையாட்டுன்ற ஒரு விஷயத்து மூலயமா அவங்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட படிப்பறிவு இல்லை, விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு போனால் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது தலைவா, அதை தடுக்க ஒரு கூட்டம். ஏன்னா அவங்க வந்து எங்களை போல் வெயில் தோலை கேட்கல, ஏசி தோலை கேட்குறாங்கன்னு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக இருக்குண்ணே. பசங்க எல்லாருமே உள்ளே நடித்த எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் போலே நடிக்கல யாருமே. நிறைய பேர் பெரிய லெஜண்ட்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம சூர்யா அவரும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இது 100வது படம் போல் நடிச்சிருக்காருங்க அவர். அப்படியே பட்டு அது இருக்குண்ணே. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ தான் ஓட்டுவேன். ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர். அதே போல் அவங்க அப்பா சினி ஃபீல்டில் இருக்கிறார். சினி ஃபீல்டில் வந்துட்டார். அப்பா எப்படி பாதையை காட்டி விடுவார், இந்த பாதைக்கு போகணும், அந்த பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அது போல் அவர் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவராக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகணும் தலைவர். நல்லா இருக்குண்ணே. அவங்க சின்ன ஒரு கேமியோ பண்ணாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில் பண்ணாலும் அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கண்ணே. ஆனால் அதுதானே இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மியூசிக்ண்ணே. நடுவில் என்ன எமோஷனோ, என்ன கானா மியூசிக்கோ, என்ன கானா பாட்டோ எல்லாமே கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணது அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்ண்ணே. மாற்றி தானே காமிச்சிருக்காங்க. வட சென்னையில் பசங்க எப்படின்னா விளையாட்டில் இருக்காங்க, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா இதை வட சென்னைன்னு அவங்க காட்டலை, கீழே இருக்க ஒரு மக்கள் முன்னேறதுக்கான விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் வட சென்னை, தெற்கு சென்னை, நார்த்து சென்னைலாம் கிடையாது. விளையாட்டு இதுதான் இந்த படத்தில் ஒரே விஷயம். எனக்கு பிடிச்சி அதுதானே. ஏன்னா நான் விளையாட்டில் கிரிக்கெட்டில் ஏறாத இடம் இல்லை தலைவா, ஏறாத இடம் இல்லை. எங்கேயும் என்னை செலெக்ஷன் பண்ண மாட்டான். ஏன்னா என்கிட்ட திறமை இல்லையா என்னென்னு எனக்கு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கும் இல்லை. எவனும் செலெக்ஷன் பண்ண மாட்டான். இதை பார்க்கும்போது எனக்கு அதை தான் ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன் நம்ம முன்னேற முடியலையேன்னு அந்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்தில் கொடுத்தது தலைவா. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். 1 டைம் வந்தீங்கன்னா தாராளமாக திருப்தியாக பார்த்துட்டு போகலாம். அந்தளவு முகம் சுளிக்காமல் 2 ஹவர் தான், ரொம்ப ஜவு மிட்டாய் போல் ஈக்கல. 2 ஹவர் படத்தை அழகாக கொடுத்துருக்காங்கண்ணா. நன்றிண்ணே.